பொள்ளாச்சி வழக்கில் லேண்ட்மார்க் தீர்ப்பாக 9 பேருக்கும் குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர் அஜிதா நம்மோடு இணைந்திருக்கிறார். மேம், இந்த தீர்ப்பு பற்றி உங்களுடைய பார்வைகள்? இது ஒரு ரொம்ப நியாயமான இல்லைன்னா ரொம்ப அவசியமான ஒரு சென்டென்சிங் அருமையா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே 9 பேருக்குமே சாகும் வரை ஆயுள் நாள் வரை மரண தண்டனை, அதாவது ஆயுள் தண்டனைங்கிறது வாழும் நாள் வரை அந்த தனியான ஒரு 14 years, அதுக்கப்புறம் நன்னடத்தையில வெளில போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இது ஒரு விதமான தண்டனை அளிப்பு. இது வந்து எப்பெல்லாம் வந்து மரண தண்டனைக்கு அடுத்து கடுமையான ஒரு தண்டனை இது 9 பேருக்கும் கொடுத்திருக்கிறதுங்கிறது சரியானது. அது வந்து முதல் பர்சனுக்கு வந்து முதல் குற்றவாளிக்கு 5 ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு பாக்குறேன். நம்ம சில பேருக்கு 2 ஆயுள் தண்டனை அப்படின்னு இருக்கு. எதுவாக இருந்தாலும் அது வந்து அவர்கள் செய்த அத்தனை பெண்கள் மீதான அந்த வன்முறைகளுக்காக 5 கவுண்ட்னு சொல்லுவாங்க, அப்படி வந்திருக்கு. கன்சிக்யூட்டிவா போகணுமா, ஒரே நேரத்துல ஒன்றடுத்து ஒன்றாகவா, ஒரே சமகாலத்தில் அனுபவிக்கணுமானா ஆயுள் நாள் வரைன்னு சொன்னதுனால அதுக்கு ஒரு பெரிய சிக்னிபிகன்ஸ் இல்லை. ஆனாலும் இது ஒரு சரியான நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தீர்ப்பு, ஸ்ட்ராங் மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க நீதிமன்றங்கள்னு தான் எடுத்துக்கணும். இது மேல் கோர்ட்டுகளுக்கு போகும்போது நிலைக்கும் அப்படின்னு நம்புறீங்க இல்லையா? அது வந்து எவ்வளவு சிறப்பாக இந்த புலன் விசாரணை செய்யப்பட்டிருக்குங்கிறது நிச்சயமாக இது வந்து நிலைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.